சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலியல் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் நம் முண்டாசு கவிஞர். மந்திரி சபையிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களிலே மகளிர் உரிமை சிறந்த அமைச்சராக இருந்தால் சமூக நலத்தோடு இணைந்து மகளிர் உரிமை துறையில் தந்து இருந்து ஒரு விஞ்ஞானி வந்தாங்கன்னு இந்த வருஷம் 2025 பேட்ச் இதில் நான் கற்றுக்கிட்டேன். இதில் எனக்கு ஆர்வம் வரணும்னு சொல்லி எப்பவும் வரலாம். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோங்க, நிறைய கூட்டம் வந்துச்சு. அறிவியல் மனப்பான்மையை குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அறிவியல் மனப்பான்மையை குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த நிகழ்வை தொடங்கலாம் என்று முடிவு செய்தோம். குறிப்பாக கோடைகால பயிற்சியாக இதை செய்தால் மாணவர்கள் வீடுகளில் கோடை காலத்தில் பயிற்சி எடுப்பதற்காக தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் பல்வேறு பயிற்சிகளில் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக நமது நகராட்சி பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளில் அரசு உதவிபுற பள்ளிகளில் பயிலக்கூடிய பொருளாதார வசதி இல்லாத பெற்றோர்கள் அவர்கள் எல்லாம் அது போன்ற வகுப்புகளுக்கு அனுப்ப இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எனவே அவர்கள் எல்லாம் இந்த கோடை காலத்தில் பல்வேறு புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக இந்த இடத்தை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் ஆணையராக இருந்தபோது தாராளமாக இதை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதனை ஒருங்கிணைப்பதற்கான முக்கிய பொறுப்பினை நமது அறிவியல் இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களுக்கு வழங்கினோம். அவர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தோடு அவர்கள் முழுமையாக தனது வாழ்க்கை முழுவதுமே அறிவியல் தொடர்பான கருத்துக்களை மக்களிடமும் மாணவர்களிடமும் பரப்பும் ஒரு தொடர்ந்த பணியை கொண்டு வருகிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த நீண்ட பயணத்தில் இதுவும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாங்க கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி நமது சென்னையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலூர் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய அறிவியல் இவர்களெல்லாம் பேசி நீங்கள் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும். இது போன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் அது பொம்மநாட்டமாக இருக்கும் அல்லது கணிதம் இனிப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பில் கணிதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இருக்கட்டும், ஓரியர்கள் சொல்லிக் கொடுத்த அமல்ராய் சாராக இருக்கும்போது மந்திரமா சுந்தரமா சொல்லி மேஜிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் உண்மைகளை சொல்லிக் கொடுத்த நண்பராக இருக்கிறது. பல்வேறு நபர்கள் தினசரி இருக்காங்க மாநிலம் முழுவதிலிருந்து பயணித்து வந்து இங்கு நமது குழந்தைகளுக்கு இவற்றை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இத்துடன் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயிற்சி வைப்பதற்கான செஸ் பயிற்சி வைப்பதற்கான மாநில அளவில் தேசிய அளவில் நல்ல உயர்ந்த பயிற்றுநர்களாக இருக்கக்கூடிய பயிற்றுநர்கள்லாம் இங்கே தொடர்ந்து மாணவர்களுக்கு செஸ் வகுப்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் மற்றும் மாணவர்களுடைய உற்சாகத்திலிருந்தே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமாக நிகழ்வாக இருக்கிறது. நமது இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருந்த மாவட்ட திட்ட மேலாண்மை அவர்களுக்கு சிராஜ் அவர்களுக்கு தினசரி எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, என்ன அவங்களோட ஃபீட்பேக்கு, பெற்றோர்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோஸ் ஃபோட்டோக்கெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. பெற்றோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அதில் ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க. குழந்தைகளுக்கு சொல்லவே தேவையில்லை, அவர்கள்லாம் பிடிக்கவே முடியல கையில் அந்த அளவுக்கு அவங்க ஓடி அடிப்படையாக இந்த தொழிலுடைய அனைத்து அறிவியல் கருவிகளையும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கையாண்டு முழுமையாக சில கருவிகள் அதில் பழுதலை கூட போயிருக்காங்க போடுது. ஏனென்றால் அதை தொடர்ந்து பயன்படுத்தி இருந்தால் அது நல்லா இருக்கும். பட் இப்போ அதை திருப்பி சரி பண்ணிடுது. ரொம்ப தொடர்ச்சி பழுதடையாமல் பாதுகாத்து வைக்கிறத விட அதை பயன்படுத்தி அது ஏதாவது பழுதடைந்தாலும் சரி செய்து கொள்ளலாம். நிறைய குழந்தைகளுக்கு தான் அதெல்லாம் இருக்க அப்படிங்கிறதுனால அது எல்லாமே அவர்கள் பயன்படுத்தி இந்த ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட பயன்படுத்தப்படாமல் இல்லாமல் இந்த 20 நாட்களுக்கு அனைத்து விஷயங்களையும் இந்த குழந்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் மாணவர்களும் வருகை பெற்றிருக்கிறார்கள். அதில் தொடர்ந்து ஒரு 120 மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து வருகை பெறுவதாக சொன்னார்கள். தொடர்ந்து 23 நாளுமே தொடர்ந்து வந்துருக்காங்க. இது போன்ற பல்வேறு தரப்பிலிருந்து வெளியூரிலிருந்து கோவில்பட்டியிலிருந்து இந்த மாதிரி பல்வேறு ஊர்களிலிருந்து ஊர்களிலிருந்துலாம் இங்கே பங்கெடுத்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஒரு எதிர்ச்சியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது பார்க்குறது இவ்வளோ அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம மக்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தணும். குறிப்பாக மாணவர்களுக்கு அது நல்லபடியாக பயன்படுத்துவதற்கு நல்ல வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் என்று மாநகராட்சியிடம் சொல்லியிருந்து அவர்கள் ரொம்ப சிறப்பாக இதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ அற்புதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த கோடை காலத்தில் மாணவர்கள் பயன்படும் வகையில் சிறப்புற ஏற்பாடு செய்த தூத்துக்குடி மாநகராட்சிக்கும்
மாநகராட்சி, மேகமலை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு இதற்காக பல மாநிலத்தில் பல பகுதிகளில் குழந்தைகளுக்காக சிறப்பை எடுத்து பல்வேறு கலைகளையும் பல்வேறு அறிவியல் கருத்துக்களையும் இங்கே தெரிவித்த நமது அறிவியல் நண்பர்களுக்கும் இதற்காக பல்வேறு தன்னார்வலர்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டையும் எப்படி இந்த அறிவியல் செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை செய்வதற்காக தன்னார்வலர்களாக வந்து ஒரு வானொலி மன்றத்தில் பணிபுரித்துக் கொண்டிருக்கும் தன்னார்வலர்கள் ஒரு 10-15 பேருக்கு இங்கு வந்து ஒவ்வொரு கருவியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகைப்படுத்தக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தை மென்மேலும் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு நன்றி. யாரெல்லாம் செஸ் கற்றுக்கிட்டீங்க கை வச்சு பார்ப்போம். நல்லது என்ன உட்காருங்க, உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கு. ஏன்னா செஸ் விளையாட்டு என்பது வெறுமனே சாதாரண விளையாட்டு கிடையாது. நம்முடைய சிந்தனை சக்தியை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டு. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், அதாவது ஈடுபாட்டை சரியாக வைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. புரியுதுங்களா? அது கவனத்தோடு இருந்தால் தான் நீங்கள் விளையாட முடியும். கவனம் இல்லைன்னா செஸ் விளையாட்டு விளையாட முடியும். அதனால் செஸ் நம்ம பிள்ளைங்களை பழகுறது மூலமும் அதில் ஈடுபாடு காமிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈடுபாடு அதிகரிக்கும். அதில் கவனம் வந்து சிதறாது. ஈடுபாட்டோடு ஒரு அர்ப்பணிப்பு தன்மையோடு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு மிக ஒரு சரியான விளையாட்டுனா செஸ் விளையாட்டு தான். அதே போல் நிறைய பேர் இங்கே மேஜிக் ஷோ நடத்துகிறாங்க, சயின்ஸ் படங்கள் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு புதிய தத்துவங்களை பற்றி குறிக்கோள் இந்த சயின்ஸினுடைய ஒவ்வொரு டெஃபினிஷனையும் உங்களுக்கு விலைக்கு காமிச்சிருக்காங்க, செய்முறை விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நம்முடைய கலெக்டர் சார் அதான் சொன்னார், ஒரு நாளைக்கு 90 பேர் வந்துட்டு இருந்தாங்க மேடம். மிகவும் ஆவலோடு நம்ம சிறார்கள் கலந்துக்கிட்டாங்க. நான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை அறியும் போதும் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு எந்தோட அப்படிதானே எல்லாரும் ஹாப்பியாக தானே இருக்கிறீங்க இல்லையா? நிகழ்ச்சி பிடிக்கலையா? பிடிக்குதுல்ல? நல்ல சந்தோஷமா கலந்துக்கிட்டீங்க கலெக்டர் சார் சொன்னாங்க. அதனால நம்மளுடைய நாளைய தலைவர்கள் நீங்க தான். இந்தியாவினுடைய நாளைய தலைவர்கள், தமிழகத்தினுடைய நாளைய தலைவர்கள் நீங்க தான். மாணவர்கள் தானே நாளைய தலைவர்கள். அதனால உங்களை வந்து நல்ல முறையில் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவாற்றல் மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய கொள்கை. எப்போதுமே முதலமைச்சர் சொல்வாரு, மருத்துவமும் கல்வியும் எனக்கு 2 கண்கள் என்று. கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வருகிறாங்க. காலை உணவு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்தார் இல்லையா? தொடக்க பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கலாம். இது வர்ற நம்ம இந்த கல்வியாண்டிலிருந்து நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சியிலையும் அரசு துணைப்பெறும் பள்ளிகளுக்கும் வருது அந்த காலை உணவு திட்டம். அதில் ஆய்வு செய்யும் போது ஒரு தாய் சொல்றாங்க, எப்போதும் என் பிள்ளை சிக்காயிரும், அட்மிஷன் போட்டுட்டே இருப்பேன், வருஷத்துக்கு 3 நேரம் அட்மிஷன் போடுவேன். இந்த வருஷம் என் பிள்ளைய ஆஸ்பத்திரியில் அட்மிஷனே போடலை. ஏன்னா காரணம், காலையில வயிறார என் பிள்ளை இப்போ சாப்பிடுது, நான் அதை செய்யாம விட்டுட்டேன் என் பிள்ளைக்குன்னு சொல்றாங்க. அதனால காலை உணவு திட்டம்ன்றது நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து வயிறார சாப்பிடுது. வயிறு நிறையும் போது நம்ம என்ன படிக்க முடியும்? பாடமும் படிக்க முடியும் இல்லையா? நல்லா பாடமும் படிக்கிறாங்க. அதே தான் இப்பவும் சொல்றேன், நிறைய பெற்றோர் வந்திருக்கீங்க. ஊட்டச்சத்து மிக முக்கியமா, அது குழந்தைகளுக்கு வளரும் பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியம். நான் நிறைய வீடுகளை பார்க்குறேன், எல்லாம் தாத்தா பாட்டிகளுக்கு இல்லை 40 வயசு ஆகிட்டே உப்பே எடுக்கிறது இல்லை. இங்கே நிறைய பேர் சயின்ஸ் உப்பு தேவையா இல்லையா? பிள்ளைங்களுக்கு தேவை, ரொம்ப தேவை. நான் சொல்லுவேன், என்னங்க நீங்கள் உங்களுக்கு 40 வயசு ஆகிட்டு உங்களுக்கு 50 வயசு ஆகிட்டுன்னு வீட்டில் உப்பு போடாமல் சொல்லிட்டீங்களே, வளரும் பிள்ளைகளுக்கு வேணும். புரியுதுங்களா? அதனால நீங்கள் தாய்ப்பாடு வந்திருக்கிறீங்க. வளரும் பிள்ளைகளுக்கு எல்லா சத்தும் நம்ம கொடுத்தாகணும். இந்த தயவு கூர்ந்து உங்களுடைய ஊட்டச்சத்து, பிள்ளைங்களோட ஊட்டச்சத்துல நீங்கள் கவனம் எடுக்கணும். உங்களுடைய ஊட்டச்சத்துலையும் கவனம் எடுக்கணும். அநேகமாக மகளிரும் தங்களுடைய ஆரோக்கியத்தை பார்க்கறது கிடையாது. சத்தான உணவு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. வாழைப்பழம், கடலை மிட்டாய், நிலக்கடலை, பிஸ்கட், அந்த மாதிரி சத்தான பயிர், நம்ம தட்டம்பயிறு, பாசிப்பயிறு, கொட்டைக்கடலை இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ மறந்துட்டாங்க. சிப்ஸு தான் அநேகமாக ஸ்நாக்ஸு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்து எடுத்து பார்த்த உள்ள என்ன இருக்குன்னா லேஸ் சிப்ஸ் இருக்கு. அது யூஸே கிடையாது, கெடுதல். அதில் உள்ள புளிப்பு நமக்கு வயிற்றுல புண்ணு உண்டாக்குது, கெடுதலானது. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நல்லா தண்ணி குடிக்க சொல்லிக் கொடுங்க. எப்போதும் கையில் பிள்ளைகளை தண்ணியோடு அலைய சொல்லுங்க. நல்லா தண்ணி குடி, நிச்சயம் நீ டாய்லெட் போய் நம்பர் 1 போகணும்னு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அதெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா 18 வயசு 21 வயசு பையன்லாம் கிட்னி ஃபெயிலியர் வரும். காரணம் ஒழுங்கான அந்த நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை காரணமாக இருக்குது. அதனால தயவு செய்து தாய்மார்கள் நீங்கள் அதை பிள்ளைங்களுக்கு பழக்கி விடுங்க. சின்ன வயசுல தான் பண்ண முடியும். வளர்ந்த பிறகு நம்ம வந்து ஒன்றுமே சொல்லிக் கொடுக்க முடியாது.
அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னொரு தகவலும் சொல்லுங்க. யார் அடிச்சாலும் பிடிச்சாலும் கேலி பேசினாலும் நாய் கடிச்சாலும் கீழே விழுந்தாலும் தாய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. சொல்லுவீங்களாம்மா நீங்கெல்லாம்? என்ன நிகழ்வுனாலும் அம்மாட்ட போய் சொல்லிடணும். டீச்சர் அடிச்சாலும் சொல்லிடணும், ஃப்ரெண்ட் அடிச்சாலும் சொல்லிடணும், ரோட்ல விழுந்தாலும் சொல்லணும். புரியுதா? மறைச்சு வைக்கக்கூடாது. ஒரு பையன் வந்து நாய் கடிச்சிருக்கவன மறைச்சே வச்சு கடைசியில் ரொம்ப மோசமா ஒரு ஆணப்புறம் கொண்டு போயிருக்காங்க. அவனை நாய் கடிச்சு 8-9 நாள் ஆச்சான். கடைசி அந்த பையன் இறந்து போயிட்டான். உடனே கடிச்ச உடனே சொல்லியிருந்தா நம்ம மருத்துவ சிகிச்சை எடுத்துருக்கலாம். அதனால அவன் வந்து தாய்கிட்டயும் வீட்டையும் சொல்லாம இருந்து கடைசியில இறக்க நேரிட்டது. அதனால பிள்ளைங்க என்ன தகவல்னாலும் நீங்க அப்பா அம்மாட்ட சொல்லணும். உங்களுக்கு அதே போல தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு என்ன தொந்தரவுனாலும் 10, 9, 8 இருக்குது நமக்கு உதவியல். சிறுவர்களுக்கான உதவியல் 10, 9, 8 அந்த நம்பர் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளைக்கு பிரச்சனைனாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க. அந்த யார் ஃபோன் பண்ணான்றதை நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனால் நடவடிக்கை எடுப்போம். பிள்ளைகளிடம் ஒரு அடித்தாலோ இல்லை தவறாக நடந்தாலும் நாங்கள் உடனடியே நடவடிக்கை எடுப்போம். அதனால பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது, கண்காணிக்க வேண்டியது நம்ம பெற்றோருடைய கடமை. அதனால நம்முடைய காலம் அந்த மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய நம்முடைய பொழுதுபோக்கு அம்சத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு குழந்தைகளை கண்காணிப்பதில் தாய் தகப்பன் நேரம் செலவழித்து தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதனால அதே மாதிரி ஜூன் என்னைக்கு ஸ்கூல் திறக்குது? ஜூன் 5 ஜூன் 2 தான். புரியுதுங்களா? 5 கிடையாது. ஜூன் 2ஆம் தேதி தான் நம்ம அரசு ஸ்கூல் திறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் அன்னைக்கு முதல் நாளே நமக்கு எல்லாரும் பிரிஸ்கா போங்க, கரெக்டாக படிங்க, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும், ஒத்தி வைக்காதீங்க. டீச்சர் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு படிங்க. 1 மணி நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்தா படித்தா போதும். அவ்வளோ எளிதா இந்த சயின்ஸாக இருந்தாலும் மேக்ஸாக இருந்தாலும் நமக்கு புரியும். ஒன்று ஒத்தி வைக்கும்போது தான் அப்புறம் மக்கு படிக்கணும், மண்டையிலே ஏறாது. ஆனால் டீச்சர் நடத்துகிறோன்னா பாடத்தை படிச்சிங்கன்னா எளிதாக புரியும். அதே ஒரு பழக்கத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு டெய்லி ஹோம்ஒர்க் செய்ய பழகிட்டீங்கன்னா மிக எளிதாக பிள்ளைங்க படிப்பாங்க. நம்ம எவ்வளோ சண்டை போட்டு பிள்ளைங்களை பாடம் எடுக்க வைக்க வேண்டிய தேவையே இல்லை. மார்க் எடுப்பதற்காக பிள்ளைகளை அவ்வளோ கஷ்டப்படுத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சிறப்பாக நடத்தி முடித்த நம்முடைய மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் என்னுடைய பாராட்டுகளை கூறிக்கொண்டு கலந்து கொண்ட அத்துணை மாணவர்களுக்கும் அவங்களை கலந்து கொள்ள செய்த பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நூல் வாசிக்கலாம் என்கின்றது நூல். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் தூத்துக்குடி மாநகராட்சியும் யோசிக்கலாம் என்று யோசிக்க வைத்து அறிவியல் சிந்தனையாளராக ஆக்கிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய ஆணையர் மாணவர்கள் சார்பாக